ஆரியா படம் சூப்பரா இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டு, அதுக்கு ஏத்த ஒரு நல்ல இது டெலிவரி ஆயிடுச்சு. அதை விட நல்லா தான் இருக்கு படம். ஏற்கனவே நம்ம ராட்சசன் படத்துல பாத்திருக்கதான், இதுலயும் சூப்பரா பண்ணிருக்காரு விஷ்ணு விஷால். செல்வராகவனோட ஆக்டிங் பொறுத்தளவுல சொல்லியே ஆகணும், அவர் வில்லனா பண்ணிருக்காரு. ஆனா அவர் அந்த படத்திலே பார்க்க முடியாது, அவரை பத்தி மட்டும் தான் படமே இருக்கும். ஆனா லாஸ்ட் மினிட்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஒரு மெசேஜை டெலிவர் பண்ணி ஒரு ட்விஸ்ட கொடுத்துருக்காங்க படத்துல. சூப்பரா இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்லா வந்த ராட்சசன் படத்தோட இதை கம்பேர் பண்ணுவாங்கன்னா, ராட்சசனோட ஸ்டோரி வேற, இதோட ஸ்டோரி வேற. ராட்சசன்ல பிஜிஎம் நல்லா இருக்கும், இதுல கொஞ்சம் பிஜிஎம் அங்கங்க இதனால நல்ல மேட்ச் ஆயிருக்கு பிஜிஎம் பொறுத்தளவோட. அதே டைம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க, கொடுத்தது ஒரு 5-6 கேரக்டர்ஸா இருந்தாலும் இம்பார்ட்டன்ஸ் பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காங்க. எல்லாரையும் கொண்டு மர்ஜ் பண்ணாம நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், என்டர்டைன்மெண்டா இருக்கு. விஷ்ணு விஷாலோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே ராட்சசன் பார்த்திருப்போம், அதே பெர்ஃபார்மன்ஸ் தான். அந்த படம் ஒரு அண்டர் ரேட்டட் படமா ஆயிடுச்சு. இதே மாதிரி அதை நம்ம இது பண்ண வேணா, இதை நான் தியேட்டர்ல பார்த்து ஓரளவுக்கு நல்லா இது பண்ணுவோன்ற வருது. செல்வராகவன் சூப்பரா பண்ணிருக்காரு. அவர் தான் வில்லன் மாதிரி தெரியும், ஆனா லாஸ்ட் மினிட்ல அவர் தான் ஹீரோவாவே இருப்பாரு. ஏன்னா அவ்வளவு ஒரு நல்ல மெசேஜ் அதுல டெலிவர் பண்ணிருப்பாரு படத்துல. கண்டென்ட்டா என்ன சொல்ல வர்றாங்க? கண்டென்ட்டா பார்த்தோம்னா, நம்ம இன்னைக்கு வேணான்னு சொல்லி நம்ம லைஃப் டே டு டே லைஃப்ல நம்ம அவாய்ட் பண்ற பீப்புள்ஸ இந்த படத்துல கொண்டு வந்து இது பண்ணிருப்பாங்க. அவங்களோட டெத்தை வந்து நம்ம யாருமே இது பண்றது இல்லை அப்படிங்கறது தான் அந்த படம். டோட்டலா வேற மாதிரி ஓரளவு சூப்பரா இருந்துச்சு படம். இந்த படத்துல ஒரு சர்ப்ரைஸ் வச்சுதான் சொன்னாங்களா, அது கூட ஆயிருக்காங்க. இந்த படத்துல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அது ஒர்க் ஆயிருக்கா படத்துல? சர்ப்ரைஸ் சொல்ல முடியாது, சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். லாஸ்ட் மினிட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, அந்த ட்விஸ்ட் உண்மையிலே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல கொண்டு வந்து வரும்போது செல்வராகவன் சூப்பரா அதை டெலிவர் பண்ணிருக்காரு. அது ஒண்ணுதான் இந்த படத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜ். ராட்சசன் பார்த்துட்டு இந்த படத்தை வாங்க அப்படின்னு விஷ்ணு சார் சொல்லியிருக்காரு, அதுக்கேற்ற மாதிரி படம் அவர் சொன்னது வந்து கரெக்ட் தான். ராட்சசன் பார்த்துட்டு இந்த படம் வாங்கன்னு சொன்னார்ல, இந்த படத்துல ராட்சசனை விட சூப்பரான ஒரு ஆக்டிங் டெலிவர் பண்ணிருக்காருன்னு தான் சொல்லணும். நம்ம ராட்சசன் அண்டர் ரேட்டடா பண்ணிட்டோம், ஆனா இந்த படம் அப்படி இருக்க கூடாது. இதை நல்லா நம்ம ஓரளவுக்கு செலிப்ரேட் பண்ணணும். இந்த படம் சூப்பரான படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். யாரு ரொம்ப ஒன்றும் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இல்ல, நல்லா இருக்கு. இல்லன்னா ரொம்ப இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்ல, சூப்பரா இருக்கு படம். மித்த படங்களோட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். சஸ்பென்ஸ் த்ரில்லர்ல ஒரு நல்ல இதை டெலிவர் பண்ணிருக்காங்க. வில்லனே படத்துல வராம ஒரு வில்லன் தான் மெயின் ரோல் பண்ணி லாஸ்ட் மினிட்ல அவரை ஹீரோவா கொண்டு வந்து வச்சதான் அந்த படத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட். லாஸ்ட் மினிட்ல செல்வராகவன் தான் நம்ம ஹீரோவா கண்ணுல தெரிவாரு. அதுதான் ஓகே. லாக்ஸ் எங்க இருக்கான படத்துல? லாக்ஸ் ஆகல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நமக்கு லைட்டா சம்பந்தம் இல்லாம போற மாதிரி இருக்கும், ஆனா செகண்ட் ஹாஃப்ல அதை பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டாங்க. ஓகே. மியூசிக் ஜிப்ரான் லைக் இம்பார்ட்டன்டான சீன்ஸ் எல்லாம் எங்க கரெக்டா கொடுக்கணுமோ அதை கொடுத்திருக்காரு. ரொம்ப போட்டு இழுக்காம மியூசிக் நல்லாவே பண்ணிருக்காரு. பிஜிஎம் வந்து ரொம்ப மைல்டா பண்ணிட்டாரு, நல்லா பண்ணிருக்காரு. ராட்சசன் அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலன்னா கூட பிஜிஎம் மட்டும் இது நல்லா பண்ணிருக்காங்க. படம் வந்து இது ராட்சசனை விட நல்லா இருக்குன்னே சொல்லலாம், அதுக்கு ஈக்குவலான ஒரு படம்னே சொல்லலாம். ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ண வேணாம், ஆனா ரெண்டுமே நல்ல படம். ரேட்டிங் எவ்வளோண்ணா? அவுட் ஆஃப் 5 4 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படம். இது மெசேஜ் சொல்ல வராங்களா? மெசேஜ் ஒரு சூப்பர் மெசேஜ் சொல்ல வராங்க, ஆனா அதை சொன்னா படத்தோட சஸ்பென்ஸ் போயிடும். அதுக்காக தான் அந்த சுவாரஸ்யம் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மெசேஜ் வெளியே நம்ம சொல்லக்கூடாது. ஆனா ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் இந்த படத்துல இருக்கு. சாட்டிஸ்ஃபைடானா? ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். வந்ததுக்கு உண்மையிலே சாட்டிஸ்ஃபைட். ட்ரைலர் பார்த்துட்டு வந்ததுக்கு உண்மையிலே ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். இது கம்பேக்கா இருக்குதா? கண்டிப்பா ஒரு பெரிய கம்பேக்கா தான் இருக்கும். அவர் போலீஸா நடிச்சா உண்மையிலே ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு. இனிமே அவருக்கு இந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும், நல்லா இருக்கும். ரசிக்க முடியும். ஆரியான்ங்கிறது என்ன டைட்டில் எதுக்காக வச்சிருக்காங்க? அது வேணாம், அதையும் சொல்லக்கூடாது. அதுலயே ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்காரு, அதெல்லாம் வேணாம், சொல்லக்கூடாது. ஓகே. படத்துல இந்த விஷயத்த கட் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்துச்சு. நிஜமா அந்த போர்ஷனை பத்தி வாங்கிட்டு படம் லாஸ்ட்லயே வந்திருக்காங்க. ஓவரால் செல்வராகவன் அதான் நல்லா நடிச்சிருக்காரு. பட் அந்த ஸ்பேஸ் மினிமைல் பண்ண மாதிரி ஒரு வீடியோலயே பார்த்த மாதிரி ஒரு சீன் சார். இன்னுமே நல்லா பண்ண முடியும், அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல படத்துல. அது நல்லா பண்ணிருக்காங்க. ட்ரைலர்ல காட்டுற மாதிரி சைக்கோத்தனமா பண்ணிருக்காங்க. ஆனா படத்துல பாக்குறப்போ அந்த ட்ரைலர் பார்த்த சீன் கூட படத்துல வரலன்னு எனக்கு படத்துல பெரிய பிரச்சனை இருந்துச்சா. ராஜத்தன்னை பண்ணதை விட இதுல வந்து நல்லா பண்ணிருக்காரு. இந்த படத்துல பெஸ்டா போட்டுருக்காரு. படத்துல மெயின் ஸ்டோரி ராஜத்தன் மாதிரி நல்ல ஒரு பேசுக்கான எப்பவுமே என்ன வரும்னா, இப்ப விஷ்ணு விஷால் போலீஸ் த்ரில்லர்னோட ராஜத்தனோட கம்பேர் பண்ணுவாங்க. அது கம்பேரிட்டிவ்லி அது பண்ணாம இருந்தாங்கன்னா படம் நல்லா இருக்கும். ஒரு ஆவரேஜான ஒரு த்ரில்லர் படம் தான்.
ஆக்டிங் வந்து கொஞ்சம் அவருக்கான ஸ்பேஸை கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. அது ரொம்ப மினிமம் பண்ண மாதிரி இருந்தது. நிறைய டிவிக்குள்ளேயே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அவரை கொஞ்சம் கம்மி பண்ணதுனால மேபி அந்த ஃபுல் எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். ஓப்பனிங்கா நான் செத்ததுக்கு நான் கொலை பண்ணுவேன். அதுதான் அது வந்து ஒரு டிஃப்ரெண்டான அட்டம்ப்ட். இது படமா பார்த்து சொல்றவங்களுக்கு மேபி அது டிஃப்ரெண்டா இல்லாம இருக்கலாம். பட் ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் புதுசா இருக்கும். எப்படி இது நடக்குதுன்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. முடிச்ச விதம் அந்த கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் எனக்கு பெருசா கனெக்ட் ஆகல. பட் மத்தவங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா நல்ல படம். அந்த 5 கொலை தடுக்க போறோம். மொத்த கதையுமே சொல்லிட்டீங்கன்னா படம் பார்க்க யார் போவாங்க? சொல்ல மாட்டேன். கிளைமேக்ஸ் மட்டும் அதை மட்டும் கொலை தடுக்க கொலையை தடுக்கிறாங்களா இல்லையான்றதுதான் மேட்ரு. தடுத்தாங்களா இல்லையான்றதுதான் கதை. அதை வந்து கொண்டு போன விதம் ஒரு சில இடத்துல பிரெடிக்டபிள் தான் புரியுது. அதை தாண்டி படமா ஒரு காமன் ஆடியன்ஸா புதுசா பார்ப்பாங்க. படம் வந்து இந்த மாதிரி படம் பார்க்கணும் வரவனுக்கு அது நல்லா இருக்கும். கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஓவரால் டிஸ்னிஸ் எப்படி நல்லா பண்ணிருக்காரு. நல்லா இருந்தது. நல்லா நடிச்சிருக்காரு. ஆக்டிங் வைஸ் தான் இப்போ இன்னும் 2 படம் நடிக்கிறாங்க. நிறைய படம் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இந்த படத்துக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட் பிட்டா பண்ணிருக்காரு. மியூசிக் நல்லா பண்ணிருக்காங்க. இப்பதான் தான் மெயின் சோலே இந்த படத்துக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ நல்லா பண்ணிருக்காரு. அது மியூசிக் தான் பெரிய சோல் இந்த படம். கேமரா சூப்பரா இருந்துச்சு. எல்லா படத்துக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. வித்தியாசமா வெளியில எல்லாம் யோசிக்காம ஒர்க் ஆஃப் த பாக்ஸ் தான் போல. படத்துக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த லவ் போர்ஷன் அந்த லவ்வர் கேரக்டர் தூக்கி இருந்தா படம் இன்னும் பெருசாக இருக்கும். அதுதான் எனக்கு லேங்கா இருந்துச்சு. படம் எப்படி இருந்தது? அருமையா இருந்துச்சு. ஓகே. விஷ்ணுவிஷால் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஓகே பார்க்கலாம். ஒரு 2 டைம் வாட்ச் எதிர்பார்த்தது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு படம். எதிர்பார்த்து ஒர்க் அவுட் ஆகல. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் பேட்ச் பண்ணிருக்காங்க தான் தோணுச்சு. எதனால ப்ரோ அந்த மாதிரி? கதைக்களம் சூட் ஆயிருக்கு. அவங்களோட ஆர்டிஸ்டோட அடாப்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம். ஒரு ஒண்ணு என்ன சொல்லணும்னா ஒரு தடவை பார்க்கலாம். கிரைம் ஒரு கொலோக்கியலா எடுத்து அது ரொம்ப எக்ஸ்பேண்டபிள் பண்ணாம கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி ஆடியன்ஸ ஒரு தடவை பார்க்கலாம். ராட்சசன் பார்த்துட்டு இந்த படத்தை வாங்க சொல்லி அது வேற ஜோனர், இது வேற ஜோனர். அது மாதிரி இந்த படம் இல்லையா? அந்த அளவு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்த படம் அந்த மாதிரி. லாக்ஸ் எங்க இருக்கா ப்ரோ படத்துல? ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே லாக் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குங்கறாங்க. அது கனெக்ட் ஆயிருக்கா படத்துல? கண்டிப்பா கனெக்ட் ஆயிருக்கு. பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப ஆஹா ஓஹோலாம் இல்ல. ஒரு தடவை கொஞ்சம் லைட்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம் மியூசிக். அவ்வளவுதான். மூவி லவருக்கு இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு 1 டைம் வாட்சபிள் மூவி, ஒரு ஆவரேஜான மூவி தான். தேங்க்யூ. ஒரு நல்ல கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பிடிமா இருக்கும் அந்த படம். இல்ல அப்படி இருக்காது. ஒரு தடவை பார்க்கலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ. ரேட்டிங் எவ்வளவுனா? 5க்கு 3 கொடுக்கலாம். சாட்டிஸ்ஃபைடா? நாட் சாட்டிஸ்ஃபைட். நல்லா இருக்கு படம். ரொம்ப அருமையா இருந்தது படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்தேன். சந்தோஷம் இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா இருந்தது. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த படம் உண்மையாலுமே கதைக்களம் இல்லையே. ஆனா ஹாலிவுட் ரேஞ்ச் படமானா இல்ல, இங்கிலீஷ் பேசல, ஃபுல்லா நம்ம தமிழ் பேசினாலும் தமிழ் படமா இருக்கு. அவர் கேள்வி யாரும் கேட்டு சொல்லணும். விஷ்ணு விஷால் வந்து இப்ப கிரைம் த்ரில்லர் நடிச்சிருக்காரு. ஆமாண்ணா, விஷ்ணு விஷால் வந்து இந்த மாதிரி படத்தை ப்ரொடியூசர் பண்ணியிருக்கிறாரு. கிரைம் சானர்லயே நடிச்சிருக்கிறாரு. அது வந்து ரொம்ப ஏத்துக்கிற மாதிரி இருந்தது. இப்ப விஷ்ணு விஷால் நல்ல கதையை தேர்ந்தெடுக்கிறாரு. அவருக்கான பிளாட்ஃபார்மை அவரே அமைச்சுக்கிறாரு. அவரே உண்மையா செதுக்கிறாரு அப்படின்னு நம்ம பாக்கலாம். விஷ்ணு விஷால் நல்லாவே வருவாரு ஃபியூச்சர்ல. அவருக்கான இடத்த அவர் பிடிக்கிறாரு. இன்னும் 2 படம் இதே மாதிரி கிரைம் சானர்ல கொடுத்தாருன்னா அடுத்த ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அவர் வருவார். ஃபர்ஸ்டே வந்து இதுதான் சொல்லிடுறாங்க. கடைசி வரைக்கும் ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, இதே மாதிரி ஒரு டைரக்டர் இருந்தார் எஸ்.ஜே. சூர்யான்ட்டு. நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்றேன் ருசியில நான் இவங்க 2 பேர் தான் சேர போறாங்க, இதான் படம் கதைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் ஃபர்ஸ்ட்லயே சொல்றேன். எவ்வளவு நாள் தானே கிளைமேக்ஸ்ல வில்லனை சாவடிக்கிறேன். ஃபர்ஸ்ட்லயே சாவடிச்சுட்டு நான் தானே வில்லன், என்னை கண்டுபிடிக்க ஒருத்தன் வருவான், அவன் பேர் இதுதான். இன்னொருத்தி இவங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்க இருக்கவங்க எல்லாம் இதுக்கு சாட்சின்னு சொல்லிட்டு துப்பாக்கி அடுத்த 5 நாள் 5 கொலை பண்ண போறேன், நான் தான் பண்ண போறேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு அழகா ஜஸ்டிஃபை பண்ணி பக்காவா பண்ணிருக்காங்க. பத்தியா எல்லாம் வந்து பெரிய ஹாலிவுட் ரேஞ்சுக்கு. நன்றி. ராட்சசன் படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை வாங்கன்னு சொல்லியிருக்காரு விஷ்ணு விஷால். அது மாதிரி படம் ராட்சசனோட ஒரு மடங்கு மேலனே சொல்லுவேன். நல்லா இருக்கு. ஆனா அது வேற சானர், இது வேற சானர். நான் கதையோட வடிவமைப்பை சொல்றேன். ஸ்கிரீன் பிளேவை அவ்வளவு அழகா இருந்தது. இந்த டைரக்டருக்கு அருள்நிதி மாதிரி ஆளுங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அவருக்கும் படம் ஹிட். அவன் கிரைம் சானர். இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கா படத்துல? இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் நல்லா இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படி நடத்திட்டு போனாலும் இந்த சைக்கோபேத் பண்ற கொலை வந்து ஜஸ்டிஃபையா இருக்கு. அவன் இன்னைய டேட்ல அவங்களுக்கு அவங்க வீட்டுக்காரோட இதுக்கு போவாங்க. இவன் வந்து இன்னைக்கு வந்து வாரத்துல 2 நாள் இவருக்கு ஃபோன் பண்ணுவாரு. அதெல்லாம் கரெக்டா நோட் பண்ணி கரெக்டா தான் முன்னாடியே சேர்த்துட்டு அதெல்லாம் அங்க இந்த டைம்ல வந்து நடக்கும்ன்றத போட்டது அடுத்தது. மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ஜிப்ரான் கலக்கிட்டா போலாம்.
இந்த மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எந்த படத்துல போட்டாலும் படம் எடுத்து அவ்வளவு அழகா பண்ணியிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜிப்ரானை மிஸ் பண்றோம் அப்படின்றது இந்த படம் பார்த்துருக்கோம். படத்துல ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னாங்களே, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்துல? படத்துல ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் இருக்கு, எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓகே, சாட்டிஸ்ஃபைடானா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரேட்டிங் எவ்வளோ? 5க்கு 3 கொடுக்கலாம்.